கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் உண்மைக்கு திமுக பிரதிநிதி தானா? செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திமுக எம்பி கனிமொழியிடம் மாணவியை வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர் திமுகவை சேர்ந்தவரா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு கனிமொழி பதிலளித்துள்ளார். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது. நடந்துவிடும் பொழுது அரசு தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். அதை செய்திருக்கிறார். ஞானசேகரன் உண்மையிலே திமுகவோட பிரதிநிதி தானா? கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் உண்மைக்கு திமுக பிரதிநிதி தானா? ஏன்னா ஐடிவிங்ல தான் பல ஐடிவிங்ல அதை வந்து பரப்புறாங்க. இந்த ஐடிவிங்ல டிஎம்கே ஐடிவிங் அதை எப்படி எதிர்கொள்ள இருக்கீங்க? இல்லைங்க, ஐடிவிங்ல வந்து அதுக்கு தெளிவாக பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து அப்படியான்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஒரு கட்சியில் வந்து கோடிக்கணக்கானவர்கள் இருப்பாங்க. அதில் யார் அந்த கட்சியை மீது ஈடுபாடு இருக்குது, யார் வந்து எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத வந்து எல்லாரும் தெரிஞ்சு வைத்துக் கொள்ள முடியாது. ஆனால் கோர்ட்லேயே வந்துட்டு தெளிவாக வந்து அவங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் யாராக இருந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுங்கள் தான் சொல்லியிருக்காங்க. அதனால அவர் யாரு அப்படிங்கிறது முக்கியமில்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.